ஹாய், இன்னைக்கு வந்து ஆக்சுவலி மார்னிங் செஞ்ச பிரியாணி தான் இப்போ வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். இது வந்து ஏன் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அப்பப்போ சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுவா. அதனால நிறைய டெக்கரேட் பண்ணி நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி காட்டினோம்னா அவள் கொஞ்சம் சாப்பிடுவா. அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் எல்லாம் ஒன்றா சாப்பிடும்போது வாலண்டியராக அவளாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவா வந்து இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு வெளியில் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு பொருள் வாங்குறதுக்காக. அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே எல்லாரும் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்லேயே போயிட்டு குக் பண்ணிட்டா தான் உண்டு. அதனால் நான் குக்கிங்லாம் காலையிலே முடிச்சுட்டு வெளியில் வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் என்ன தான் வெளியில் கிளம்பி போனாலுமே கூட என்ன எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் ரிட்டர்ன் வரும்போது வாங்கிட்டு வருவேன். அன்வான்டாக எதுவும் வாங்க மாட்டேன். இது வந்து மினிமலிசமோட ஒரு பார்ட் தான். ஆக்சுவலி எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் கிளியராக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். அப்போ தான் அங்கே போயிட்டு அன்வான்டாக போயிட்டு செலவு பண்ண மாட்டேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனேன். சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நமக்கு என்ன தேவையோ அதை வாங்குற மாதிரி மேக்ஸிமம் டிசைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம எமோஷனல் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மில்க் பேக்கெட் இல்லை கர்ட் பேக்கெட் அந்த மாதிரி ஏதாவது தேவையானது வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான், அன்வான்டாக சாக்லேட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்கிற மாதிரி ஃபால்ட்டாக ஷோ ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாரும் பிக் பண்ணிடுவாங்க. மைண்ட்ஃபுல் ஷாப்பிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு இது தேவைப்படுதா இல்லை எனக்கு இது நிஜமாவே தேவைப்படுதா அப்படின்றது தான். இப்போ எனக்கு தேவைப்படுதான்னா அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆசையாக ஆமாம் இது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்த்தோடனே நமக்கு ஆசை வருது அப்படின்னா அது மைண்ட்ஃபுல் ஷாப்பிங் கிடையாது. மைண்ட்ஃபுல் ஷாப்பிங்னா நம்ம வீட்லேயே வந்து டிசைட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வரது தான், அன்வான்டாக அமௌண்ட் செலவு பண்ணாமல். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸோ இல்லை வந்து க்யூட்டான ஒரு வாட்டர் பாட்டிலோ பார்க்குறோன்னு வைங்களா, அது நமக்கு பிடிச்சிருந்தாலுமே கூட நமக்கு வீட்டில் ஆல்ரெடி இருக்குன்னா அதை வாங்காமலே வர்றது தான். அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் போகும்போது நம்மள ஒரு லிஸ்ட்டோடு நம்ம போனோம் அப்படின்னா அன்வான்டாக எதுவும் வாங்க மாட்டோம். நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும் வாங்கிட்டு வருவோம். இது வந்து குழந்தை வந்து யோகர்ட் கேட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு யோகர்ட் வாங்கி கொடுத்தேன். இது அன்வான்டான ஒரு ஸ்பெண்டிங் தான், பட் இது கொஞ்சம் நல்லது உடம்புக்குன்றதுனால இது மட்டும் வாங்கி கொடுப்போம் அடிக்கடி அவள் கேட்கும்போது. ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவளுக்கு வாங்கி கொடுக்குறதே கிடையாது. ரொம்ப ரேராக ஒரு இயர்லி 3 டைம்ஸ் அந்த மாதிரி தான் அவள் சாப்பிடுவாள். பட் யோகர்ட்டு கேர்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அவள் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுவாள். மேக்ஸிமம் கேர்ட்லாம் ரெகுலராக அவளுக்கு கொடுத்துருவோம். மேக்ஸிமம் எதுவுமே வாங்கி கொடுக்காம விட்டுட்டோம்னா கூட அவங்களுக்கு கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். நமக்கு தெரியாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க பக்கத்தில் யாராவது கொடுக்கும்போது. அப்பப்போ ஏதாவது நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிரேவிங்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. வெளியில் போகிறப்பெல்லாம் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு மாதிரி நார்மலான விஷயம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணிட்டாங்க. பட் அது நார்மல் கிடையாது. அன்வான்டாக தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால வெளியில் போகும்போதே வீட்டில் ஏதாவது சாப்பிட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் போகும்போது எதுவும் சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்காது. செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளால இருக்க முடியும். நம்மளோட மொபைலில், ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் வந்துட்டு கார்ட் ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்க போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வரும்போது நமக்கு ப்ரௌடாக ஃபீல் ஆகணும். நமக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகக்கூடாது. அன்வான்டாக வாங்கிட்டு வந்துட்டோமோ, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. நம்மளோட குழந்தைங்களும் நம்ம கிட்ட இருந்து தான் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு எதுவுமே அன்வான்டாக வாங்காமல் வரது அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அவங்க ஒரு சைடு நம்ம ஒரு சைடு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம், அவங்க ஒரு சைடு எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க திங்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம். மினிமலிசம்னா எதுவுமே வெளியில் போனால் வாங்காமல் வரணும் அப்படின்றது மட்டும் அர்த்தம் கிடையாது. ஒரு 10 பொருள் குவாலிட்டி இல்லாமல் ஒரு 10 பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக குவாலிட்டியாக ஒரு தேவையான ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் வாங்கிட்டு வருது. அது மாதிரி தான் வந்து மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அது மாதிரி தான் அதுதான் மினிமலிசம். ஆக்சுவலி அன்வான்டாக எதுவுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அது உடஞ்சி போகிறதுக்கு இல்லைனா யூஸ் பண்ணாமல் அங்கங்கே கிடக்கிறதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டாக நல்லா காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது தான் மினிமலிசம். டைம்ஸ் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிசிப்ளின் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நாட் டுடே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல கற்றுக்கணும், யோசிக்க கற்றுக்கணும். ஒரு பொருள் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு ஷாப்லேயோ எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு தேவையாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு தேவையில்லை அப்படின்றப்போ இது எனக்கு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வச்சுட்டு வரது தான். ஆக்சுவலி இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் போயிருந்ததுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த ஃபைல்ஸ் வாங்குறதுக்காக தான் போயிருந்தேன். இதோட பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் என்னென்ன அரேஞ்ச் பண்ண போகிறேன், எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மினிமலிசம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது, இதுக்கு முன்னாடிலாம் நான் வாங்கிட்டு இருந்தது ஃபுல்லாகவுமே டெம்டேஷனுக்காக தான் வாங்கிட்டு இருந்திருக்கேன். பட் இப்போல்லாம் வந்து இன்டென்ஷனலாக வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி மினிமல் மாம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.